வந்துட்டு ஆட்டோக்காரங்க போய் ரேபிடோக்காரங்க அடிக்கிறாங்க, அதெல்லாம் கரெக்டா? அதை பத்தி சொல்லுங்க. ரேபிடோக்காரங்க எதுவும் தப்புலாம் கிடையாதுங்க. அவங்க அவங்களோட வாழ்வாதாரத்துக்காக ஓட்டுறாங்க. நம்ம எங்களுக்கு என்ன அப்படின்னா, கவர்மெண்ட் வந்து முறையா வந்து சரி பண்ணி கொடுக்கல. 13 வருஷம் ஆச்சு இது வரைக்கும். 2 எம்பி இருந்தும் அதை பத்தி ஆளுங்கட்சியா இருக்கிறாங்க. ஆனா அதுக்காக எந்த குரலும் வந்து இது வரைக்கும் கொடுக்கல. அமைச்சர் சொல்றீங்க? ஆமா, அது வந்து கம்யூனிஸ்ட்ல கூட இருக்கிறாங்க. அவங்க வந்து எந்த நடவடிக்கையும் எடுக்கல இது வரைக்கும். போராட்டம் பண்ணணும்னு நீங்க சொல்றீங்க? உங்களுக்காக எங்களுக்காக மீட்டர் கட்டணத்தை திருத்தி கொடுத்தாலே போதும். ஏத்தி கொடுக்கணும். ஏத்தி கரெக்டா திருத்தி இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி முறைப்படுத்தி கொடுத்தாலே கரெக்டான எந்த பிரச்சனை இல்லாம கரெக்டா. ரேபிடோ ஓட்டுறவனால உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுதா? ரேபிடோன்றது வந்து அதான் நாங்க வந்து பர்மிட் இன்சூரன்ஸ் எல்லாமே நாங்க கட்டுறோம். இது வந்து நீங்க ஓன் வெஹிக்கிள் எடுத்து வியாபாரத்துக்கு யூஸ் பண்றது வந்து அது முறையற்றது தான். முறையற்றது அதை வந்து சீர் பண்ணா அது வந்து கரெக்டான இந்த மாதிரியான வெஹிக்கிள் ஏன்னா நாங்க எஃப்சி இப்போ விலைவாசி விற்கிற இதுக்கு மக்களே முன் வந்து கொடுக்குறாங்க. மினிமம் சார்ஜ் 50 ருபீஸ்னு அவங்களே கொடுக்குறாங்க. கொடுக்கும் போது அதை வந்து முறைப்படுத்தி அரசு தான் கொடுக்கணும். ஆமா, அது முறைப்படுத்தி கொடுத்த ஜியோவே வந்து இன்னும் வரைக்கும் நடைமுறைப்படுத்தாம இருக்கிறாங்க. ஹைகோர்ட் வந்து இதுவே கொடுத்துருக்காங்க, அதை வந்து முறைப்படுத்தாம இருக்கிறாங்க. என்னன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க? அதுதான் ஆப் வந்து கவர்மெண்டே வந்து இது பண்ணி கொடுக்கணுன்றதுக்கு ஓட்டுறதுக்காக கொடுக்கணும்னு சொல்லி அதுவே 2 வருஷம் 1.5 வருஷம் மேல ஆயிடுச்சு. ஆனா அதை வந்து இன்னும் நடைமுறைப்படுத்தாமலே செயல்பாடே இல்ல. அவங்களுக்கு அவ்வளவு சங்கங்கள் எல்லாமே எல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம்? ஆட்டோ ஓட்டுநர்களே ஒத்துமை எதுவுமே இல்ல. நம்ம வந்து எல்லாருமே பேசுறோமே தவிர அதுக்குண்டான போராட்டம்ன்றது சும்மா ஒரு 10 பேர் பண்றோம், மத்த எல்லாரும் வண்டி ஓட்டுறாங்க. அதெல்லாம் வந்து எல்லாருமே வந்து கரெக்டா வந்து ஒற்றுமையா. ஆமா, இப்ப கேரளா எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்ட்ரைக் தான், அப்படிதான். ஆனா தமிழ்நாட்டுல அந்த ஒத்துமை இருக்க மாட்டேங்குது. எல்லாரும் ஒண்ணு கூடி போய் போராடினாதான் இதுக்கு உண்டான வாழ்வாதாரம் வந்து எங்களுக்கு உண்டான வாழ்வாதாரம் கரெக்டா கிடைக்கும். இல்ல அப்படின்னா இப்படியேதான் சொல்லிக்கிட்டே இருக்கணும். இன்னொருத்தர் மேல குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறது தான் எங்களோட வாழ்வாதாரம். ரேபிடோ ஆப்புக்காரனே வந்துட்டு ஆட்டோவெல்லாம் இது பண்ணி அவனே விட ஆரம்பிச்சாங்க. அதையெல்லாம் என்னன்னா இப்போ கவர்மெண்ட் சொல்லாம அவங்க எல்லாம் உள்ள வர முடியாது. ஸோ கவர்மெண்ட் தானே அதை தடை பண்ணணும். அவங்க தடை பண்ணாம நாங்க போராடி வந்து அவங்களோட இது வந்து நம்ம எதுவும் சொல்ல முடியாது. அவங்க தான் எல்லாமே முறைப்படுத்தி கொடுக்கணும். ரேபிடோக்காக வந்து அவங்களும் நம்மள மாதிரி ஆளுங்க தானே, அவங்களும் வேற்ற ஆள் கிடையாது. அவங்களும் நம்மள மாதிரி ஆளுங்க தான். அவங்க அந்த இது பண்றாங்கன்னா அதுக்கு உண்டான எதுவா இருந்தாலும் கவர்மெண்ட் தான் முழுக்க பொறுப்பு வந்து இது வந்து அரசாங்கம் தான் முறைப்படுத்தி கொடுத்து கரெக்டான வழியில கொண்டு போகணும். இதுக்கு அதான் தீர்வு. மற்றபடி நாங்க எவ்வளவுதான் போராடினாலும் அதுக்கு வந்து தீர்வுன்றது எப்போ கிடைக்கும்ன்றது அவங்களுக்கு தான். ஆட்சி மாற்றத்துல எதாவது கிடைக்கும்? ஆட்சி மாற்றம் யார் வந்தாலும் இதுதானே. அவங்க இருக்கும்போது மட்டும் பண்ணிட்டாங்களா? அப்படி இவங்க ஆட்சி மாற்றத்துக்காக எல்லாம் நம்ம எதுவும் சொல்ல முடியாது. அவரு இப்போ ஸ்டாலின் ஐயா சொன்ன மாதிரி அவரு போன வருஷம் ஆட்சியில வரும்போதே முதல்லயே சொன்னாரு ஆட்டோ மீட்டர் கட்டணம் கண்டிப்பா உயர்த்தி தரப்படும். 5 வருஷத்துல அந்த வேலையை பார்க்கவே இல்லை. அப்ப அந்த போக்குவரத்து துறை அமைச்சராவது அதை பண்ணிருக்கணும். அவரும் பண்ணல. ஆமா, இவ்வளவு போராட்டம் பண்றோமே அப்படின்றதுக்கு அவங்க செவிசாய்க்கணும்ல. செவிசாய்ச்சு அதுக்கு உண்டான சங்கங்கள் எல்லாம் கேட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்டாவது கொடுக்கணும். இத்தனை நாள்ல பண்ணி தரோம் அப்படின்ற ஒரு வாக்குறுதி கொடுத்தா எல்லாரும் கொஞ்சம் மனசு திருப்தி அடைவாங்க. அது வந்து ஆனா இந்த மாற்றம் வந்து கண்டிப்பா இந்த எலெக்ஷன்ல ஏதாவது ஒரு மாற்றம் கண்டிப்பா நடக்கும். ஆட்டோ ஓட்டுநர்கள் கண்டிப்பா வந்து பெரிய மாற்றம் கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன் தமிழ்நாடு ஃபுல்லா. கண்டிப்பா. ஏன்னா ஆட்டோ ஓட்டுநர்கள் இல்லாம கால் டாக்ஸி ஓட்டுநர்களும் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. போக்குவரத்து துறை சரியா செயல்படல. ஆமா, கண்டிப்பா செயல்படல. மாத்தி வேற யாரையாவது அமைச்சாலாவது நல்ல வழி பார்க்குமா அப்படின்றது தான்.